இத்தனை நேரமும் நீங்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே எங்களுக்கு மழை துளியாக அப்படியே வருது. அது நிச்சயமாக நிலத்தில் ஊன்றி அடுத்து வரக்கூடிய தலைமுறை செழித்தோங்குவதாக நம்ம அப்படியே நம்மளுடைய கற்பனையிலேயே நம்ம கொஞ்சம் இருக்கலாம். அது ரொம்ப ஆனந்தமா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களுடைய உரை. நான் என்னுடைய கருத்தை நான் பின்னாடி சொல்றேன். இப்ப உங்களுடைய பேச்சுக்கும் நீங்க சொன்ன அத்தனை கருத்துக்களுக்கும் கருத்துரை சொல்வதற்காக நம்மளுடைய களத்திலிருந்து சோம இளங்கோவன் ஐயா அவர்களை பணிவன்போடு வரவேற்கிறேன். ஐயா வாங்க ஐயா, உங்களுடைய கருத்துரையை தாருங்க ஐயா. வணக்கம் ஐயா. அருமை தமிழ் நெஞ்சங்களே, திணை அமெரிக்கா பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்களுமா. அம்மா பொழிஞ்சு தள்ளிட்டீங்க. அறம்னா என்ன, குடும்ப வாழ்க்கைனா என்ன, ஆண்களுடைய கற்பு ஒன்றும் பாக்கி இல்லை, எல்லாத்தையும் விட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டீங்க. அருமையாக இருந்துச்சு, சிறப்பு. இந்த சங்க இலக்கியத்தில் முக்கியமான காலகட்டம் வந்து அந்த சமண புலவர்கள் பாடியது தான். சமண புலவர்கள் தான் இந்த அறத்தை வந்து அந்த காலத்தில் ஒரு காலத்தில் அறம் கெட்டு போய் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அதனால தான் இவ்வளோ தூரம் எழுதியிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன் நான். திருக்குறளே வந்து குடியெல்லாம் பற்றி சொல்லியிருக்காருன்னா அந்த காலத்துலேயே குடிகாரர்கள் இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதை வந்து ரொம்ப அருமையாக சொல்லுவார். திருக்குறள் முனுசாமின்னு அந்த காலத்தில் இருந்தார். அவர் வந்து வழக்கறிஞர். ஆனால் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு அழகான கதையை சொல்லி பிரமாதமாக சொல்லுவார். இப்போ அம்மாக்கிட்ட உங்கள்கிட்டலாம் தான் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இப்போ வந்து நம்ம பேசுகிறது வந்து நமக்கு தான் புரியும், குழந்தைகளுக்கு புரியாது. ஆகவே நம்ம செய்ய வேண்டிய கடமை வேண்டுகோளாக வைக்கிறேன், குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி சின்ன கதைகள். எங்கள் வீட்டில் எங்கள் இல்லத்தரசியார் வந்து திருக்குறளை வந்து ஒரு கதைகளை எழுதி ஆங்கிலத்தில் எழுதி இங்கே போட்டிருக்காங்க, சின்ன நூலாக. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் இப்போ வந்து மக்கள் கேட்குறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க. தயவுசெய்து இந்த நீங்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் சின்ன சின்ன கதை மாதிரியோ வேறு எதுவாகவோ பாட்காஸ்ட் போட்டிங்கன்னா திணையில் வந்து இங்கே நாங்கள் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து படிக்கிறதுக்கெல்லாம் ஆர்வம் இல்லை. அதனால் அவங்க வழிக்கு தான் நம்ம போய் ஆகணும். அதான் அறிஞர் அண்ணா அந்த காலத்தில் பெரிய படிப்பாளியாக இருந்தால் கூட நாடகம்லாம் நடித்தார். கூத்தாடின்னு பேர் வாங்கி திட்டு வாங்கினா கூட பரவாயில்லன்னு நடித்தார். ஏன்னா அவங்களுக்கு எப்படி கொண்டு போகணுமோ பாட்டு, நாடகம், சின்ன இது பாட்காஸ்ட் நல்லாயிருக்கும். தயவுசெய்து இதை வேண்டுகோளாக வைக்கிறேன். அந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கதைகளாகவோ எப்படியோ உங்களுக்கு குழந்தைகள் கற்றுக்கொள்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சொன்னீங்கன்னா பாடலாம். பாட்டு கூட இருக்குது, நிறையா பாட்டுகள் இருக்குது. அதில் முக்கியமான கருத்து வந்து தமிழ் இலக்கியம் வந்து எல்லாமே வந்து இசையுடன் கூடிய பாடல்கள் தான். திருக்குறளே இசை இலக்கியம். அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறது நம்ம கடமை. ரொம்ப நேரம் பேசிட்டேன். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி. சிறப்பாக செஞ்சீங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு அருமையான பாராட்டுகள். திணை அமெரிக்கா சிறந்த பணி செய்து வருகிறது. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அடுத்து வரக்கூடிய நிகழ்வுக்கான அடிக்கோலையும் நீங்களே சொல்லிட்டீங்க. இது இந்த ஏன்னா உண்மை. ஏன்னா நாம படிக்கிற காலத்துல நம்மளுடைய புத்தகத்துல நமக்கு இதெல்லாமே நம்ம படிச்சது தான். எதுவுமே நம்ம வந்து படிக்காம வரல. அதாவது இன்டெப்த்னு சொல்லுவோம். அது வந்து தமிழ் எடுத்தவங்க படிச்சிருப்பீங்க. ஆனா மேலோட்டமாக நுனிப்பில்லாத நம்ம மேய்ந்திருப்போம். கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு குழந்தை கீழே விழுந்திருந்தா கூட உடனே தூக்கக்கூடிய அந்த பண்பு நமக்கு அன்னைக்கு இருந்தது. அது நமக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. நம்ம பக்கத்துல இருக்க பிள்ளையுடைய சாப்பாடு கெட்டு போயிருந்தாலும் கொண்டு வரலனாலும் தன்னால நம்ம கை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தது. அதெல்லாம் நம்ம வாழ்ந்த காலம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல அவங்களுடைய வளரக்கூடிய, அதாவது படிப்பை மட்டுமே திணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பண்புகளையும் அந்த அறத்தையும் நிறைய விடயங்களை இன்றைய கால குழந்தைகள் கிடைக்கல. அது வந்து அவங்களுடைய தவறா இல்ல நாம அவங்களுக்கு கொண்டு சேர்க்காதது நம்மளுடைய தவறா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா பெற்றவர்களே என்ன சொல்றாங்கன்னா, தமிழை விட நீ மற்ற லாங்குவேஜை எடுத்துப்படி, அப்பதான் உன்னுடைய வேலைக்கும் இல்லை அந்த ஊர் போனா இந்த ஊர் போனா பிழைக்கக்கூடிய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துக்கு நாமளே இப்ப மாறிட்டோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப சிறப்பு ஐயா. அடுத்த நிகழ்வு எங்களுக்கு நிஜமா அடுத்த நம்மளுடைய பாரதி ராணி அம்மையார் வந்து இதையே இன்னும் கதை வடிவத்துல குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்பி நம்ம சிறப்பா நம்ம உங்களுடைய உரைக்கு வாழ்த்து சொல்லலாம். அடுத்ததாக நம்மளுடைய வளர்நிலா அம்மையார் அவர்களை பணிவன்போடு வரவேற்கிறேன். அம்மா வாங்கம்மா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அம்மா அவங்க ஏறத்தாழ 1 மணி நேரம் எல்லோருக்கும் வணக்கம். 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க. ஆனா 5 நிமிஷம் மாதிரிதான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படி கேட்க ஆசையா இருந்துச்சு. சங்க இலக்கிய அறநெறி சிந்தனைகள் வந்து மனித வாழ்வை சுற்றியேதான் இருக்கு அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தினாங்க. பழந்தமிழர்கள் வந்து அறத்தை வெறும் கோட்பாடாக வெறும் கட்டுப்பாடாக வச்சுக்கல.
அவங்க அது வாழ்வியல் சிந்தனைகளா, வாழ்வியல் நெறிகளா பின்பற்றிருக்காங்க. அவங்களுடைய அது இருந்திருக்கு அப்படிங்கிறத தெள்ள தெளிவா சொன்னாங்க. அறம் நனி சிறக்க தீது இலதாகுக அப்படின்னு ஐங்குறுநூறு சொல்லுது. துறவோர் செய்வினை அறவது ஆகும் குறுந்தொகை என்ற பாட்டு சொல்லுது. மணிமேகலை அறத்திற்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லியிருப்பார் சீத்தலை சாத்தனார். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுக்கே மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள்ளும் அல்லது கண்டது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா அவங்க நிறைய விளக்கங்கள் சொன்னாங்க. நான் ஒரு சிலர் தான் சொல்றேன். அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல முத்தாய்ப்பா ஒரே வரியில சொல்லிட்டாங்க, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அரசியல் நீ தப்பு பண்ணியா உனக்கு யாருமே தண்டிக்க வேணாம், அறமே உன்னை தர்மமே தண்டிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் விட அம்மா சொன்னாங்க பாருங்க, புறநானூறுல கணியன் பூங்குன்றனார் பாட்டு, அதுலயே அறம் ஃபுல்லா அறம் முழுவதும் அடங்கி இருக்கே அப்படின்னு தான் சொல்லணும். யாதும் முறை யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறத்தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புகுவதன்றே அப்படின்னே வந்துட்டு, நீர் வழிப்படும் புனை போல ஆதியில் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆதலின் ஆட்சியின் பெரியோரை வியத்தலும் இனிதே இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற பாட்டு இருக்கு பாருங்க. அது தமிழர் வாழ்வியல் சிந்தனைக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு பாடல். இதுக்கெல்லாம் விட பகுத்துண்டு பள்ளியை ரோம்புதல், அதுலயே எல்லாத்தையும் அடைக்கலாம் அப்படின்னு நல்ல விளக்கமா சொன்னாங்க. இறுதியா ஒண்ணு சொல்றேன் நினைக்கிறேன். சிறுபஞ்ச மூலத்துல இயற்கை அறம் பத்தி சொல்ற பாடல்லாம் நிறைய இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நேரம் அதிகமாயிட்டு இருக்கும். இன்றைக்கு தொகுத்த நெறியாளர் அவங்களும் சிறப்பு சொற்பொழிவாளர் அவங்களும் ரொம்ப ஒரு நட்புணர்வோட ரொம்ப ஒரு இனிமையா கேட்க அதாவது பேச்சுல சொல்லுவாங்கல்ல, திருவள்ளுவர் சொல்றாருல்ல, கேட்பினும் கேளா தகவே கேட்பாரும் வேட்ப முனிவதாம் சொல் அப்படின்னு. கேட்க விரும்பாதவங்க கூட கேட்கிற மாதிரி பேசுனீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, ரொம்ப சிறப்பு. அதாவது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. இது தேவை, இது உண்மையிலேயே நமக்கு தேவை. ரொம்ப சிறப்பு பாரதி ராணி தோழி. ஏன்னா ரொம்ப அருமை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த அறம்ங்கிற வார்த்தைக்கு இன்றைக்கு பொருள் மக்களுக்கு தெரியாது. அதை வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய அரசியலே அதுல. அறம்ன்றது ஒண்ணுமே இல்லையே. நாம ஒழுங்கா வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருந்தா நம்ம நல்லபடியா இருப்போம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல் தான் அப்படிங்கிறது அறம். 8 தொகையில ஆரம்பிச்சு புறநானூற்றுல முடிச்சிங்க. சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும், ஒரு விருந்தோம்பல் அப்படிங்கிறது எவ்வளவு சாதாரணமானதை நீங்க எடுத்து சொல்லிட்டீங்க. ஆனா இன்னைக்கு விருந்தாளி வராங்கன்னா, எப்ப நாங்க ஊர்ல இல்ல, அவசரமா நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டு அப்படியே அது ஒரு 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, வெளியில போயிட்டு வந்துடலாம், ஆனா விருந்தாளி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை இன்னைக்கு நிறைய வந்துடுச்சு மக்கள் கிட்ட. அது ஒரு பெரிய குறை. ஆனாலும் அந்த மயிலுக்கு போர்வை போர்த்தினா அந்த குணம் இருக்குல்ல, அது இன்னும் நம்ம மக்கள் கிட்ட இருக்குங்க. அது எப்ப பார்க்கலாம்னா, நிறைய மழை காலங்கள்ல இந்த வெள்ளம் நம்ம நாட்டை சூழும் போது நம்ம மக்கள் ஓடி வருவாங்க பாருங்க உதவுவதற்கு. அது மிகச்சிறந்த ஒரு உதவின்னு சொல்ல முடியாது. அந்த மனிதாபிமானம் வருகிறதுல அது இன்னும் அந்த அறம் என்ற அந்த ஒரு சொல் இன்னும் நம் நெஞ்சில் ஆழமாக இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அத்தனை பேர் ஓடி வருவாங்க. அவங்க வீட்டுல தடுத்தா கூட அந்த வெள்ளத்துல இறந்து போன எத்தனையோ இளைஞர்களை நான் பார்த்திருக்கிறேன். கல்லூரி காலங்களில் என்னுடைய மாணவர்கள்லாம் ஓடுவாங்க, மேம் இந்த இடத்துல வெள்ளம் வந்துருச்சு உங்களை காப்பாத்தினா. அப்ப அவங்க வீட்டுல எல்லாம் போகாதன்னும் போது கூட அந்த குழந்தைகள் போவாங்க, வேணாம் இத்தனை பேர் இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர்களுடைய இன்னும் நம்மளுடைய மக்களிடையே அந்த அறம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த தலைமுறைக்கும் இது நிஜமா போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப சிறப்பு. அதான் நம்ம 8 தொகையில ஆரம்பிச்சு புறநானூற்றுல முடிச்சு இல்லறத்திலையும் கொண்டு வந்து ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு உள்ள எப்படி இருக்கணும் அந்த அந்யோன்யம் யாருமே யோசிக்க முடியாத ஒரு செயல். தன்னுடைய கணவன் பெண் கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிறவியிலாவது உன்னை நான் சந்தோஷப்படுத்தி உனக்கு இந்த குறையை வைக்காமல் இருப்பேன் என்று ஒரு பெண் நினைப்பானாயின் அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு மனப்பான்மை. அதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டா தெரியல. அது ரொம்ப பெரிய விடயம். ஏன்னா அப்படியும் மக்கள் வாழ்ந்திருந்தாங்க. அவர் வாழ்ந்த காலத்துல அவர்கள் என்னெல்லாம் செய்தார்களோ அதை நம்ம காதால கேட்கக்கூடிய இந்த ஒரு இன்பமாவது நமக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. அதை உங்கள் வாய் மூலம் நாங்கள் கேட்டு அறிந்து அதனுடைய பயனை சுவைத்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை.
ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய பேச்சு. இந்த பேச்சுக்கு உண்மையிலே தலை வணங்குகிறோம். இன்னும் நிறைய நிறைய மேடைகளை நீங்கள் பார்க்கணும். இன்னும் நிறைய உங்களுடைய சொற்பொழிவு எல்லாருடைய மனதிலும் ஆழமாக பதியணும். இது கடந்து எங்களையும் கடந்து அடுத்த சமூகத்தினருக்கு இதனுடைய விழிப்புணர்வும் இதனுடைய பயனும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதுக்கு நீங்கள் நிஜமாக வேலை செய்யணுங்க தோழி. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சிறப்பு. உங்களுக்கு எங்கள் திணை அமெரிக்காவின் அனைவருடைய சார்பாகவும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.